உங்களுடைய பண தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக நிறைய பிரார்த்தனைகள், பூஜைகள், ஈர்ப்பு விதி பயிற்சிகள், ஸ்பெல்ஸ், ரிச்சுவல்ஸ்னு நிறைய பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் பண்ணியும் பண தேவை அப்படின்றது இன்னும் உங்களோட லைஃப்ல இருக்கு அப்படின்றனாலதான் இந்த காணொலியை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய அந்த பண தேவையை பூர்த்தி பண்றதுக்கான ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடை பத்தி பார்க்க போறோம். ஒரு சிலருக்கு இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் தெரிஞ்சிருந்தாலும், பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் அதெல்லாம் பண்ண முடியலன்னு நினைப்பீங்க. இந்த மெத்தட் ஒரே ஒரு டைம் நீங்க பண்றது மூலமா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பணம் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மணியை உங்களால கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இனிமேல் எனக்கு ஈர்ப்பு பயிற்சி பண்றதுக்கு டைம் இல்ல, பூஜை பண்றதுக்கு டைம் இல்ல, அந்த மாதிரி காரணங்கள்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு டைம் தான் நீங்க செய்ய போறீங்க. ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடா இருக்க போது. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு வாழ்க்கை இருக்கும், வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கும். அதெல்லாம் அடையிறது ரொம்ப கஷ்டமானது, நிறைய வருடங்கள் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அது தவறான விஷயம். உங்களுடைய கனவு வாழ்க்கையை ரொம்ப ஈஸியா, உங்களுடைய இலக்கை ரொம்ப எளிதாக, நீங்க நினைக்கக்கூடிய டைமை விட ரொம்ப ஃபாஸ்டா உங்களால அடைய முடியும். அதுக்கு எல்லாமே ஈர்ப்பு விதி பயிற்சி, லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அசென்ஷன், ஹோப்பனப்பனோ, ஏஞ்சல்ஸ், இந்த மாதிரி பவர்ஃபுல்லான விஷயங்களை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுடைய அந்த ட்ரீம் லைஃப்பை, உங்களுடைய எய்மை ரொம்ப ஈஸியா உங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் நீங்க ஒரே இடத்துல லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இப்பவே கிளிக் பண்ணி மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலியில நீங்களும் மெம்பர் ஆகிருங்க. உங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்களை இங்க நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உலகத்துல நிறைய பேர் பணத்தை ஈர்த்திருந்தாலும் ஜிம் கேரி அப்படின்றவங்க இந்த மேஜிக் செக் யூஸ் பண்ணி அதை அவங்க வேலட்லேயே கேரி பண்ணியிருக்காங்க. இது மூலமா $10 மில்லியன் வேணும்னு அதுல நோட் பண்ணியிருக்காங்க. அதே எக்ஸாக்ட் அமௌண்ட்டை 3 இயர்ஸ்ல அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கான அதிசக்தி வாய்ந்த மெத்தடோட பெயர் மாயாஜால காசலை, மேஜிக் செக். எஸ், நம்ம மேஜிக் செக் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களை நிறைய பேர் இது ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப டிலேவா ரிசல்ட் கிடைச்சிருக்கும், ஒரு சிலருக்கு இன்னும் ரிசல்ட் கிடைக்காம போயிருக்கும். அதற்கான தீர்வுகளுக்குமே இங்க நான் விடையளிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா நீங்க பார்க்கும் பொழுது எப்படி ப்ராப்பரா இதை பண்ணணும், எப்படி ஈஸியா மணி மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி கிளியரா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதற்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவை என்ன அப்படின்னா, ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து இல்லை உங்களுடைய மொபைலில் நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டு எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவை அப்படின்றது எழுதணும். குறிப்பாக நீங்கள் பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுடைய கான்சியஸ் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பானது. எவ்வளவு பணம் தேவை, எந்தெந்த விஷயங்களுக்கு தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு கிளியராக நோட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவுசிங் லோன் எனக்கு போயிட்டுருக்கு, அதை நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ லேக்ஸ் எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது. என்னோட இஎம்ஐ நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதற்கு இந்த அளவுக்கு பணம் தேவைப்படுது. நான் ஒரு தொழில் தொடங்கலான் இருக்கேன், அந்த தொழிலுக்கான பணம் இவ்வளவு ரூபாய். என்னோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது. என்னுடைய குழந்தைகளோட படிப்புக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது. என்னோட பேரண்ட்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது. ஏதோ ஒரு ஜுவல்லரி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ பணம் தேவை. என்னுடைய மகள் அல்லது மகனுடைய திருமணத்திற்கு எனக்கு இந்த அளவுக்கு பணம் தேவைன்னு ஓரளவுக்கு பட்ஜெட் நமக்கு இருக்கும் இல்லையா, அதை நீங்க என்ன எழுதுங்க. உங்களுக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளவுதான் பணம் தேவை அப்படின்னு. ஏன்னா நிறைய இடங்கள்ல நமக்கு பணம் தேவைன்னு சொல்லி பூஜை பண்ணுவோம், ஈர்ப்பு பயிற்சிகள் பண்ணுவோம். ஆனா ஏன் தேவை, கிளியரா எவ்வளவு தேவை அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கே கிளாரிட்டி இருக்காது. இந்த கிளாரிட்டியை நம்ம சப்கான்சியஸ்க்கு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள், ஸோ எனக்கு இந்த அளவுக்கு பணம் தேவைன்னு நம்ம சப்கான்சியஸ் புரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நமக்கு கிரியேட் பண்ணி தரும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு கிளாரிட்டி தேவை, அதற்கான ஸ்டெப்பை நீங்க பண்ணிட்டு ஸ்டெப் 2ல ஸ்க்ரீன்ல தெரிகிற இந்த இமேஜை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ண போறீங்க. ஃப்ரீயா நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல இந்த இமேஜ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இதை கலர் பிரிண்ட் அவுட் போட்டு நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க நார்மலா கூகுள்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய மேஜிக் செக் ஃபார்மேட்ஸ் இருக்கும். பட் இதுல நம்ம சிம்பிள்ஸ், மணியை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ், எல்லா வகையில இருந்தும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எல்லா சைட்ஸ்ல இருந்தும் நீங்க எதிர்பாராத அளவுல பணம் கிடைக்கிறதுக்கான சிம்பிள்ஸ் இதுல யூஸ் பண்ணிருக்கனால இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்கள் இந்த செக்கை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டெலகிராமில் ட்ரை பண்ணி முடியலன்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜை ஷேர் பண்ணுவாங்க. ஸ்டெப் 3, உங்களை யாருமே தொந்தரவு பண்ணாத மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது உங்களுடைய மொட்டை மாடியாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸாக இருக்கலாம், பூஜா ரூமாக இருக்கலாம். கிளீனா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஸ்டெப் 4, இந்த மெத்தடை பண்றதுக்கான சக்தி வாய்ந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி.
இந்த நாட்கள்ல வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் 4:30 to 5:30க்குள்ள இந்த மெத்தடை நீங்க பண்ணிருங்க. இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மெத்தடை பண்ணிட்டு நீங்க தூங்க போயிடணும் டைரக்டா. அதுக்கப்புறம் உட்காந்து உங்களுடைய ஒர்க் பார்க்கறது, மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, புக்ஸ் ரீட் பண்றது எதுவுமே வேண்டாம். இந்த மெத்தட் தான் ஃபைனலா பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 5ல இந்த செக்கை நம்ம கிளான்ஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ண இடத்துல அவங்களோட வைப்ரேஷன்ஸ் எப்படி இருந்தது, நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியாது. ஸோ நம்ம கிளான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த செக்குக்கு வந்து ஊதுபத்தி அல்லது சாம்பிராணி புகையில வந்து இந்த செக்கை வந்து நீங்கள் காமிச்சிக்க போகிறீங்க. ஸோ இந்த செக் வந்து ஓரளவுக்கு கிளான்ஸ் ஆகிடும். கூடவே நீங்கள் ரீக்கி கற்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா சோக்ரே சிம்பிள்ஸ் அண்ட் கிளென்சிங் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி இந்த செக்கை ஃபஸ்ட்டு கிளான்ஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி செக் முடிச்சதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சிம்பிள்ஸும் இதை யூஸ் பண்ணி உங்களோட இன்டென்ஷனை கிளியரா வச்சு ரேக்கி எனர்ஜியை நல்லா பாஸ் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு மணி ரேக்கி லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தாலும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்டெப் 6ல உங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் இந்த செக்குக்கு மேலே வச்சுட்டு டியர் யூனிவர்ஸ், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச்ன்ற ஓப்பன் அப் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்க. தமிழில் தான் உங்களுக்கு சொல்ல தெரியும் அப்படின்னா, என் அன்பான பிரபஞ்சமே, நான் மனம் வருந்தி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு தமிழில் கூட நீங்கள் அதை சொல்லிக்கலாம். ஸ்டெப் 7, கைகளை இன்னும் எடுக்காமல் அந்த செக் மேலே கை வச்சு கண்ணை மூடி டியர் மணி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். என் அன்பான பணமே, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், என் வாழ்க்கையில் நீ இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிரு, ஐ எம் சாரி அப்படின்னு தமிழில் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த ஓப்பனோ ப்ரேயர்ஸை நீங்கள் அந்த செக் மேலே கை வச்சு நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதற்கடுத்து இம்பார்ட்டண்டான ஸ்டெப், நீங்கள் நேத்தோ இல்லை இந்த ஸ்டெப் பண்ணும்பொழுதோ எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவை அப்படின்றத நோட் பண்ணியிருந்தீங்க. அந்த அமௌண்ட்டை யூனிவர்ஸ் உங்களுக்கு தருவாங்கன்னு உங்கள் மைண்டு நம்புதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். நம்புது, உங்கள் மைண்டு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 1 crore தேவைப்படுது, அது உங்கள் மைண்டை அக்செப்ட் பண்ணுது, எனக்கு கிடைக்கும் நம்புது அப்படின்னா இந்த செக்கில் அந்த 1 crore அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் உங்கள் மைண்ட் அதை ஃபில் பண்ணலைன்னா கொஞ்சம் அமௌண்ட் குறைச்சி உங்கள் மைண்டு எந்த அளவுக்கு பணத்தை நம்புது, பிரபஞ்சம் எனக்கு தருவாங்கன்னு எந்த அளவுக்கு உங்கள் மைண்டு நம்புதோ அந்த அளவுக்கு பணத்தை இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு பே அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய பெயரை நீங்கள் ஃபில் பண்ணணும். கீழே அமௌண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல எந்த அளவுக்கு பணம் உங்களுக்கு தேவையோ அந்த பணத்தை நீங்கள் எழுத போகிறீங்க. 20,000 ரூபாய், 20 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய் அப்படின்னு நீங்கள் எழுத போகிறீங்க. பாக்ஸ் இருக்குல்ல, அதில் அந்த நம்பரை எக்ஸாக்டாக எழுதணும். அமௌண்ட் அப்படின்னு போட்டிருக்க இடத்துல நீங்கள் எழுத்தால் அமௌண்ட்டை எழுதுனீங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து அமௌண்ட்டை நம்பர்ஸால் ஃபில் பண்ண போகிறீங்க. கீழே இருக்க மெமோ அப்படின்ற பிளேஸில் எதற்காக பணம் தேவை அப்படின்றத ஃபில் பண்ண போகிறீங்க. வீடு கட்டுவதற்கு, தொழில் துவங்க, மொபைல் வாங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் மெமோ அப்படின்ற இடத்துல ஃபில் பண்ணிக்க போகிறீங்க. மேலே இருக்க டேட் அப்படின்ற இடத்துல எந்த தேதியில் இந்த உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய பெண்ணோட கலர், அந்த இங்கோட கலர் வந்து க்ரீன் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெஸ்ட். அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ப்ளூ கலர் பெண்ணே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேஜிக் செக்கை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 20 ரூபாய் பணத்தால் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. நோட்டாக இருக்குல்ல, அந்த நோட்டை வந்து எடுத்துக்க போகிறீங்க. அந்த 20 ரூபாய் நோட்டு அப்படின்றது மணியை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நோட்டு. ஸோ 20 ரூபாய் நோட்டை நீங்கள் வந்து ஒன்று எடுத்துகிட்டு அந்த நோட்டுக்கிட்டையும் டியர் மணி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ ஸோ மச், எனக்கு நீ எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்க, இருந்தாலும் நீ இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு ரீசனால எனக்கு பண வரவு வந்து தடைப்பட்டிருக்கு, அது எல்லாத்தையும் நீ சரி பண்ணி கொடுத்துரு, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லி மணி கிட்ட ஓப்பன் அப் பண்ணணும் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ அந்த 20 ரூபாய் நோட்டு, நீங்கள் யூஸ் பண்ண செக், இது ரெண்டுமே உங்கள் கைகளில் இருக்குது. ரெண்டையுமே உங்களுடைய உள்ளங்கைகளில் வச்சு நான் முழுமையாக இதை நம்புகிறேன், நான் இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புகிறேன், நான் ஃபில் பண்ண அமௌண்ட் ஃபுல்லாக எனக்கு கிடைச்சிருக்கு, தேங்க்யூ ஸோ மச், நான் ஃபில் பண்ண அமௌண்ட் எனக்கு முழுமையாக கிடைச்சதற்கு ரொம்ப நன்றி, பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற அஃபர்மேஷனை உங்கள் மனசை நம்புகிற அளவுக்கு சொல்லுங்கள். சிலருக்கு 7 டைம்ஸ்லேயே நம்பும், சிலருக்கு 21 டைம்ஸ்லாம் நம்பும். சொல்லிட்டா அப்படியே கண்களை மூடி விசுவலைசேஷன் பண்ணி பாருங்க. இந்த அமௌண்ட் கிடைச்சிட்டா நீங்கள் எப்படி உணர்வீங்க, உங்களுக்கு என்ன எமோஷன்ஸ் வரும், எவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. முடிஞ்சால் உங்கள் ஃபேஸில் வந்து ஸ்மைலை எடுத்துகிட்டு வாங்க. 21 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த செக்குக்கும் இந்த பணத்துக்கும் ஓப்பன் ப்ரேஸ் சொல்கிறீங்க.
அஃபர்மேஷன் சொல்றீங்க, விசுவலைசேஷன் பண்றீங்க. இதை பண்ணிட்டு 21 நாள் முடிஞ்சு 22ஆம் நாள் அதிகாலையில எந்திரிச்சு இந்த செக், இந்த மணி இது எல்லாத்தையுமே ஒரு ரெட் கலர் கவருக்குள்ள வச்சு ஒரு பத்திரமான இடத்துல வச்சிருங்க. கண்டிப்பா நீங்க எந்த அமௌண்ட் ஃபில் பண்ணீங்களோ அதை விட அதிகமான பணத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தருவாங்க. முடிஞ்சது அப்படின்னா இந்த செக்கை உங்களோட விஷன் போர்டில் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து விஷன் போர்ட் ஆட் பண்ணிக்கலாம். விஷன் போர்ட் கண்டிப்பா நீங்க எல்லாருமே கிரியேட் பண்ணுங்க. அதை பத்தி டீட்டெயில் வீடியோ நம்மளுடைய சேனல்ல இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இதை கூடவே சேர்த்து மணிக்கான அஃபர்மேஷன்ஸ் ரெகுலரா கேளுங்க. மணிக்கான அஃபர்மேஷன்ஸையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். ரொம்ப பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் நம்மளுடைய சேனல்ல இருக்கக்கூடிய மணி அஃபர்மேஷன்ஸ். அதை ரெகுலரா கேட்டுடுவாங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கேளுங்க, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல கேட்க விடுங்க. நீங்க இதுக்காக தனியா உட்காந்து நேரம் ஒதுக்கி கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ரெகுலரா மணிக்கு வந்து ஹோ ஓப்பன் அப் ப்ரேயர் சொல்லுங்க. மணிக்கான ஹோ ஓப்பன் அப் ப்ரேயருக்கான லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். நீங்க ஸ்பெசிஃபிக்கா பணத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஈர்ப்புதி பயிற்சி பண்றீங்க, உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. ஹாப்பி மணி மேனிஃபெஸ்டேஷன். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் வைப்ஸ். தேங்க்யூ ஸோ